வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தக்காளி அடை. அடையினவு பருப்பு அடை மட்டும்தான் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி இந்த தக்காளியும் கொஞ்சம் பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஸ்டைலில் அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த அடையில் கொஞ்சம் லைட்டாக நெய்யில் தேங்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி அப்படி அழகாக ஊற்றி சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி எதுக்காக போனால் அந்த புளிப்பு தன்மை, அதுக்கு பிறகு இந்த காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி விருப்பப்படினா நாட்டு சக்கரை அப்படிலாம் ஆவியல் அப்படிலாம் எதனா ஒரு சட்னி சுட்டு சாப்பிட்லாம். என்னோட சஜஷன், நீங்கள் இதுக்கு அக்காம்பனிமெண்ட் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக அந்த தக்காளி அடையை நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பச்சரிசி 60 கிராம், பருப்பு 100 கிராம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, காய்ந்த மிளகாய் 4லிருந்து 5 நம்பர், பெரிய வெங்காயம் 1, தேங்காய் 2 பத்தை, சோம்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தக்காளி அடைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பருப்பும் இந்த பச்சரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே டைமில் நல்லா ஊறி இருக்குது இந்த பருப்பும் இந்த பச்சை அரிசியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க, ஈஸியாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பச்சை அரிசி கரெக்டாக ஊறலைன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் குறைன்னு இருக்கும். அதே டைமில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், உப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி 2, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம டேரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 90% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் அந்த அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, இதுக்கு பிறகு மீதி உள்ள சோம்பு இதில் போட்டுடுறோம். பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்ட பிறகு தேங்காய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 70% அளவுக்கு, அதாவது 70% உள்ள தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மீதி உள்ள தேங்காவை நெய்யில் வறுத்து போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாவு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி கெட்டியான பக்குவம் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அடை குக் பண்ணிவிட்டு திருப்பி போடும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உடைய ஆரம்பிக்கும். அதனால் கெட்டியான பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன்.
இந்த நெய்யில் மீதி உள்ள தேங்காவோ கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துடலாம். நல்லா பொன்னிறத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடை ரெடி பண்ணி பண்ணலாம். அந்தளவுக்கு வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நெய்யில் இந்த தேங்காய் வறுக்கிறோம். இப்போது வறுத்த தேங்காவை இந்த மாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த அடை 3லேருந்து 4 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தோசைக்கல் சூடாக இருக்குல்ல, கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்ட பிறகு ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து சின்னதாக அழகாக ஊற்றுறேன். பெருசாக நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வராது, திருப்பி போகிறதுக்கு உடைய ஆரம்பிக்கும். அதனால் சின்ன சைஸில் அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தக்காளி அடை ரெடி. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக போங்க, உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவில் சட்னி பிடிச்சா நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக சாப்பிட்லாம். இந்த தக்காளி அடை எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான். நம்ம நார்மலாக பண்ணுற ஸ்டைலில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் தக்காளி எந்த அளவுக்கு போடணும், மாவு எப்படி அரைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். இந்த மாவு அரைக்கிற பக்கம் தெளிவாக தெரியலனா என்ன கேட்டேன்னா, இந்த அடை நீங்கள் குக் பண்ணும்போது திருப்பி போடும்போதுனா அதனால உடைய ஆரம்பிக்கும். அதனால் தெளிவாக நான் சொன்ன செய்முறை மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.